இன்றைக்கி நம்ம சிக்கன் தால்ச்சா எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். தேவையான அளவு பருப்பு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மஞ்சள்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது 2 விசில் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா, தக்காளி சேர்த்துக்கோங்க. 2ம் நல்லா வதங்கி வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், கறி மசாலா தூள் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. இது 2ம் நல்லா வதங்கி வந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலாவோட காய்கறிகள் எல்லாம் நல்லா வதங்கட்டும். நம்ம குக்கரில் விசில் போட்டு வச்சுருக்க பருப்பையும் அதில் எடுத்து ஊற்றிக்கலாம். புளி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். நம்ம தால்ச்சாவுக்கு புளி நிறையா சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க.